பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அடுத்த புறமோ வேறு லெவலுங்க. இது கொஞ்சம் சென்சிபிளாக பேசுது, நல்லா பேசுது. இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு டெக்கோரம் டிசிப்ளின் எல்லாம் இருக்குல்ல, அது யாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணலையே அப்படி மாதிரி கேட்குது. இப்போ பார்வதினா என்ன சொல்லுவாங்க வெளியில், ஐயோ அது இப்படி பேசும் அப்படி பேசும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கேம் இருக்குது. இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணலையே. இங்கே உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னென்னா எப்படி நடந்துக்கணும்னே தெரில. அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னிச்சுல, இதான் அந்த கிளாஸ். இதெல்லாம் அடிச்சிருவாங்க, அசால்ட்டாக அடித்து தட்டிடுவாங்க. இது அர்ச்சனா மாதிரி இன்னும் ஒரு ஃபயராக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிதுன்னா ஓகே. பட் ஆனால் எல்லோரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்வெலாம் அப்படியே திருன்னு முழிக்குது. அதாவது என்னென்னா, இந்த பொண்ணு பேசுகிறதும் போது தான் பார்வ ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது, புரியுதா? மற்றவங்களாம் பேசும்போதெல்லாம் அசால்ட்டாக நிற்கிது. ஆனால் இந்த பொண்ணு பேசும்போது மட்டும்தான் ஆள் ஒரு மாதிரி மூஞ்சில் வந்து ஒரு பயம் தெரியுது. பார்வ மூஞ்ச பார்த்தீங்களா, பயம் தெரியுது. பார்வ மூஞ்சில் ஒரு பயம் தெரியுது. அப்புறம் சொன்னது, இந்த வீட்டில் ஏன் இங்கே நம்ம வந்திருக்கோம்னா எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கனால தான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி யாரும் இங்கே வந்து யாருக்காச்சும் தகுதி இல்லைன்னு நினச்சா பிக் பாஸ்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். ப்ரோமோவில் கட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ப்ரோமோ சொல்லிவிட்டு கிளம்ப முடியும்? என்னம்மா நீ லூசாமா, நீ எப்படி சொல்லிவிட்டு கிளம்ப முடியும்? கேமே அதான், சண்டை போடுறது தான் கேமு. நான் உன்னோட நான் தகுதியானவன் காட்டுறது தான் கேமு. ஒயில்ட் கார்டு வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஆனால் வந்து நல்லா தான் சென்சிபிளாக பேசுது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சட்டிலான பேச்சு. ரொம்பவும் வந்து நான் ஃபயர் காட்டலை, அப்படி காட்டுறேன் இப்படி காட்டுறலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக பேசுது. பார்ப்போம், வர்ற நாட்களில் பார்ப்போம் எப்படி ஆட போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் வந்து அழகாக இருக்குது. இதுக்குன்னே வந்து ஒரு குரூப்பு ஆர்மியை க்ரியேட் பண்ணிடுவாங்க, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஆள் வந்து ஒரு மாதிரி அந்த முத்து படத்தில் இருக்க மீனா மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வந்திருக்குன்னு முத நாள் இப்படி இருக்குது, நாளையிலேருந்து தான் தெரியும். ரியல் ஃபேஸ் அதான் தெரியும். ஜென்னின்னு ஃபேன்ஸ் வேறு இருக்காங்க இதுக்கு, ஜென்னின்ட்டு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமித் ஒரு பக்கம் பண்ணால், ஆனால் அமித்தோட இது நல்லா பேசுனுச்சு. உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இல்லையா, டிசிப்ளின் இல்லையா, இண்டிவிஜுவலாக உங்களுக்கே தோணணும்ல அது இந்த இடத்துல வந்து. அப்புறம் வந்து பார்வை பற்றி அடிச்சிருச்சு. திவாகர் அதான் தகுதியை பற்றி பேசுனாலே திவாகர் தானே. எல்லாருமே பார்வ திவாகர் அடிக்கிறதாங்க ப்ரோமோலே போடுறாங்க. ஒருவேளை டிஆர்பி இவங்களுக்கு தான் இருக்கா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் அடித்து காலி பண்ணி வெளியே அனுப்பணும், சீக்கிரம் வெளியே அனுப்பிடலாம், ஒரு 50-60 நாளில் அனுப்பிடணும். மற்ற ஆளுங்களை வச்சு விஜய் டிவி வச்சுக்கிட்டு சூரியவம்சம் மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ண போகிறாங்களா எனக்கு தெரில. ஏன்னா 2.0 அன்பு கேங் 2.0வையும் அடிச்சிட்டாங்க. ஸோ ஒயில்ட் கார்டில் உள்ளவங்களை வந்து வின் பண்ண வைக்கிறதுக்கு, அர்ச்சனா வின் பண்ண மாதிரி வின் பண்ண வைக்கிறதுக்கு எதுவும் பிளானை போகிறாங்களான்னு தெரில. இவங்க ஆடுறதை பொறுத்து தானே இருக்குது. இந்த வாரம் இப்போது ஒரு நாள் மொதல் நாள் இப்படி தாங்க இருக்கும். நாட்கள் போக போக வந்து என்ன கேம் எப்படி மாறுது, இது ஒர்த்தான பீஸாவீங்களா இல்லை ஒர்த்து இல்லாத பீஸாங்கிறத நாட்கள் போகும்போது தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு ஓகே அவங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒர்த்து இல்லை. பார்ப்போம் மக்களே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் திவ்யா கொஞ்சம் நல்லா சென்சிபிளாக இருக்குது. ஸோ அமித் என்ன பண்ணுறான்னு தெரில. ஆனால் பிரச்சனை தான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்க மாதிரி இருக்கான். பார்வ பரிதாபம், திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கு பார்வ. என்ன ஆப் அடிக்க போகிறான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட் பண்ணுங்கள்.